வணக்கம். பொதுவாக மக்கள் எல்லாருக்கும் தன்னோட வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்க்கறத விட அடுத்த வீட்டில் நடக்கிற பிரச்சனையை வேடிக்கை பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நம்ம இருக்கிற தெருவில் அடுத்த வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்க்கறதே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா சினிமா பிரபலங்கள், சின்னத்திரை நட்சத்திரங்கள் அவர்களுடைய வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்க்கறதுக்கு பிடிக்காம இருக்குமா? ரொம்ப ரொம்ப அப்படி பிடிச்சதுனால தான் 7 ஆண்டுகளாக ஒரு நிகழ்ச்சி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு நம்ம விஜய் டிவியில். என்ன நிகழ்ச்சி? எல்லாரும் தெரிஞ்சது தான், டைட்டிலையும் சொல்லியாச்சு இல்லை, பிக் பாஸ். பிக் பாஸ் உடைய 8வது சீசன் வெற்றிகரமாக தூங்க போகிறது. எப்ப? வரக்கூடிய அக்டோபர் 6ஆம் தேதி மாலை 6 மணிக்கு லான்ச் ஆகுது. சூப்பரா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல பிக் பாஸ் ரசிகர்கள் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா 7 சீசன்களாக உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கிய இந்த பிக் பாஸை முதல் முறையாக இந்த 8வது சீசனை நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்க போறார். அவருடைய வருஷன்ல இந்த பிக் பாஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் மேல அவர் நல்லதான் பண்ணார் 7 வருஷம். இருந்தாலும் நிறைய விமர்சனங்கள், அவர் ஒருதலை பட்சமா செயல்படுறாரு, சரியா நியாயமா செயல்படல, அவருடைய தீர்ப்புலாம் சரியில்லை ஒன்றும் அப்படின்னு ஏகப்பட்ட புகார்கள் குற்றச்சாட்டுகள்லாம் கமல்ஹாசன் அவர்கள் மேல வந்துச்சு. இதுக்கப்புறம் உண்மையாவே கமல்ஹாசன் அவர்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவு. 8வது சீசனையும் அவரே தொகுத்து வழங்கியிருந்தாருன்னா இன்னும் கூடுதலாக அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வந்து எதுக்கு தேவையில்லாத வேலை, அதனால மனிதன் டீசெண்டாக ஒதுங்கிட்டார். இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் களம் இறங்கியிருக்காரு. இவருக்கு எப்படி, அவரு கொஞ்சம் நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு ஏற்கனவே. இதில் வந்ததுக்கு பிறகு அந்த பேர் என்ன ஆக போகுது, இன்னும் நல்ல பேர் அதிகரிக்க போதா இல்லை உள்ளதும் போதா அப்படிங்கிறது தெரியல. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அக்டோபர் 6ஆம் தேதி அற்புதமாக லான்ச் ஆக போது. ப்ரோமோலாம் அடுத்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க விஜய் டிவியில் ஒரு பக்கம். அதில் குறிப்பாக மக்கள்லாம் ஒரு டயலாக் சொல்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட எல்லாம் பார்த்துருப்பீங்க ப்ரோமோலாம். வாழைக்காய் பச்சி மாரி வளவளன்னு பேசாமல் மிளகா பச்சி மாரி நறுக்குன்னு பேசுங்க அப்படின்னு சொல்கிறது. இது யாருக்காக சொல்கிறது உங்களுக்கே தெரியும். கமல்ஹாசன் அவர்களை இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இது திட்டமிட்டு பண்ணாங்களா இல்லை எதையாச்சும் அது அமைஞ்சுதா அப்படிங்கிறது தெரியல. அதுக்குள்ள நம்ம போவேனா. இப்போ அந்த பிக் பாஸ் சீசன் 8 உடைய கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் இருக்கு பாருங்க. இது வந்து பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு பிக் பாஸ் ரசிகர்கள் முன்னாடி. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது வேற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் வரக்கூடிய விவரங்கள் தகவல்கள்லாம் வேற மாதிரி இருக்கு. அதாவது ரூமர் லிஸ்டே மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் போகுது. யாரு? காமெடியன் செந்தில் அவர்களுடைய பெயர் அடிபடுது, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய பேர் வந்து இதில் அடிபடுது. அது மாதிரி ரூமர்ஸ் லிஸ்டே தனியாக நம்ம வந்து சொல்லலாம். நம்ம ஆர்ஜே ஆனந்தி, அப்புறம் காத்து கருப்பு, இன்ஸ்டாகிராம் திவாகர், இப்படின்னு டிடிஎஃப் வாசன் இவர்களுடைய பேர்லாம் அடிபடுது. இதில் வந்து கன்ஃபார்ம்டு லிஸ்ட் யார் யாரு அப்படின்னா அதுக்கு சில பேர் வந்து சொல்றாங்க. சில கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் யாருன்னா நம்ம ரவீந்தர், அதாவது இத்தனை வருஷமா பிக் பாஸை போட்டு புழின்னு புழிஞ்சு தோச்சு காய விட பாருங்க. நம்ம ரவீந்தர் தயாரிப்பாளர், அவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு இந்த 8வது சீசன்ல அப்படிங்கிற ஒரு தகவல். அதே மாதிரி வேற யாருடைய பேர்லாம் அடிபடுதுன்னா நடிகர் ரஞ்சித், இப்போ கவுண்டம்பாளையம் படத்தில் நடிச்சா பார்த்தீங்களா, பசுபதி மேப்பா ராசகா பாளையம் அந்த படத்துலலாம், அந்த ரஞ்சித் அவரும் பிக் பாஸ் வீட்டிற்குள் போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல். அதே மாதிரி வேற யாரெல்லாம் பேர் அடிபட்டு இருக்கு அப்படின்னா விடிவி கணேஷ். விடிவி கணேஷ்லாம் பிக் பாஸ்க்குள்ள வந்தா வீடு என்ன ஆகும்? அவரால் விஜய் சேதுபதியை சமாளிக்க முடியுமா, இல்லை விஜய் சேதுபதியால் அவரை சமாளிக்க முடியுமா, இல்லை இதை பார்க்குற நம்மளால இவங்கெல்லாம் சமாளிக்க முடியுமாங்கிறது தெரியல. இது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக தான் போகும் வைங்களேன். அதுக்கடுத்து யாருன்னா அர்ணவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அக்ஷிதா, அதுமாரி பவித்ரா ஜனனி, அன்ஷிதா, அக்பர் ஷா, தஷா குப்தா, அதேமாரி வந்து சந்தோஷ் பிரதாப், அன்வர், அருண், இப்படின்னு ஏகப்பட்ட பேர். நம்ம ஆங்கர் ஜாக்லின் கலக்க போது யாரெல்லாம் தோத்து வாங்கினாங்களா அவங்க, சச்சனா நமிதாஸ், அதுமாரி தொகுப்பாளர் தீபக், இப்படின்னு நிறைய பேர்கள் வந்து அடுத்தடுத்து அடிபட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு செப்டம்பர் 26ஆம் தேதி இன்றைய தினம் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு பழைய பிக் பாஸ் போட்டியாளர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு செஷன் அது நடக்க போகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதுல பிக் பாஸ் சுஜாவர்ணி, அது மாதிரி சனம் ஷெட்டி, வனிதா விஜயகுமார், விஷ்ணு இவர்கள் எல்லாம் இதுல வந்து கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இப்போ நம்ம வனிதா விஜயகுமார் இதுக்கு இடையில ஒரு தீயை கிளப்பி விட்டுருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் என்னன்னா ஏற்கனவே ஒரு இஷ்யூ வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சு இப்பதான் கொஞ்சம் அடங்கியிருக்கு. என்ன இஷ்யூ? பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை போட்டு காட்டு தீ மாரி பரவி ஒரு வழி பண்ணிருச்சு.
ட்விட்டரை ஓப்பன் பண்ணாலும் பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் அதுதான், யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் அதுதான், எங்கே போனாலும் அந்த பேச்சு தான் இருந்துச்சு பயங்கரமா. சரி, இப்போ அது ஓரளவுக்கு அடங்கியிருக்கு அப்படின்னு நினச்சி கொஞ்சம் அடக்கி வைக்கலாம்னு பார்த்தா அந்த இஷ்யூவை மறுபடியும் அதில் என்ன பண்ணிட்டாங்க வனிதா அவர்கள், எரியிற நெருப்பில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இன்னும் திகு 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 பிக் பாஸ் வரப்போதில்லை, இன்னும் கொழுந்து விட்டு எரியட்டும் சொல்லி அவங்க ஒரு பக்கம் எரிய விட்டு போயிட்டாங்க. அதனுடைய விளைவாக என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வனிதா அவர்கள் அப்படின்னா, செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது பிரியங்காவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. பிரியங்காவுக்கு வந்து சுயமரியாதை இல்லையா, மணிமேகலைக்கு மட்டும்தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா தெரியுமா, எங்களுக்குலாம் இல்லையா, பிரியங்காவுக்கு இல்லையா, பிரியங்கா பாவம் எவ்வளோ சோகமாக இருக்காங்க தெரியுமா, இப்போ அயர்லாந்தில் அயர்ந்து போயிருக்காங்க தெரியுமா, அப்படி இப்படின்னு பயங்கரமாக வனிதா விஜயகுமார் அவர்கள் ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. சரி, இதில் நம்ம வந்து என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, வனிதா அவர்கள் பேசுகிறாங்க, பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ரைட்டு. ஆனால் அவங்க என்ன உண்மைங்கிறதையும் கொஞ்சம் தீர விசாரிக்கணும். ஏன்னா அந்த சம்பவம் நடந்த இடத்துல அவங்க இருந்தாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, இல்லைங்கிறது தான் உண்மை. அப்படிங்கிறப்போ ஒரு சக ஆங்கர் அவர்களுக்கான மரியாதையை கொடுக்கணும்ல, அது இல்லைங்கிறப்போ அவங்கள ஒரு தொகுப்பாளர் வேலையாவது பார்க்க விடணும். அதுவும் செய்யாமல் நான் வச்சது தான் சட்டம், நான் தான் கிங்கு அப்படின்னு ஜெயிலரில் சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி இவங்க குக் வித் கோமாளியில் போய் பண்ணால் எப்படி மணிமேகலை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் பேசும்போது வனிதா மேடம் அவர்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தாழ்மையான கருத்து, அவ்வளோதான். சரி, இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 8 என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது சுவாரஸ்யமாக அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. என்ன காரணம்னா, ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஒருத்தவங்க, யார், நண்டு லுங்கீஸ். பொதுவாக ஸ்பான்சருக்கு ஏற்ற மாதிரி சில டாஸ்க்ஸ்லாம் கொடுப்பாங்க பிக் பாஸில். இப்போ இந்த வாட்டி லுங்கி அவங்களே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, நண்டு லுங்கீஸ் அப்படின்னா. அப்போ கொடுக்குற டாஸ்க்கு லுங்கியை கட்டிக்கிட்டு பண்ணுற மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். அதில் யார் லுங்கி கிழிய போகுது, யார் கிழிஞ்சு உருள போகிறாங்கிறது நமக்கு தெரியாது. அது நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா 105 நாள் நடக்க போகுது. இந்த 105 நாளில் என்னென்ன கலவரம், என்னென்ன கவலீகரம்லாம் நடக்க போகுதுங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் உண்மையாகவே. அதில் பாவம் ரவீந்தர்லாம் உள்ளே வந்துட்டாருன்னா கோவம் வந்து யார் மேலேயாவது குதிச்சுட்டாருன்னு வைங்களேன், முடிஞ்சு அவ்வளோதான், சட்னி ஆயிடுவாங்க. மாற்ற ஆள் அப்படிப்பட்ட ஆள் பாடி கண்டிஷனில் இப்போ நம்ம ஒன்றும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்காக டயட் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ண முடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய்? அதுக்கு இருக்க கொஞ்சம் எக்யூப்மெண்ட்லாம் அது எக்கு தப்பாயிரும் பண்ணாலும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, வீடு 2 ஆனா ஊர் 2 ஆனா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், வீடு 2 ஆனா கொண்டாட்டம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி பாருங்க, வீடே 2 வீடு. வீடு 2 வீடாக இருக்கிறதுல ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னா, ஒரே ஒரு வீடாக இருந்தால் கொஞ்சம் கண்டென்ட் தேத்துறது சிரமம். ஆனால் வீட்டை 2ஆ பிரிச்சுட்டா அதுலேயே பல கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணலாம். எப்படி, என்ன எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே அனுப்புறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சண்டை போட்டு அதில் ஒரு கண்டென்ட்டை தேத்தலாம், அப்படிதானே? அப்போ ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் 2 வீடாக பிரிய போகிறது இந்த சீசன் 8. அக்டோபர் 6 முதல் ஆக்ஷன் ஆரம்பம், அதிரடி ஆரம்பம், அடிதடி ஆரம்பம், பட்டாசு ஆரம்பம், எல்லாம் சொல்லிக்க வேண்டியது. இப்போ விஜய் சேதுபதி வந்து சிக்கிட்டாரே அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. விஜய் சேதுபதி அவர்களுடைய ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இத்தனை நாளாக ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம், பெரிய திரையில் பார்த்துட்டோம். ஒரு பக்கம் மகாராஜாவா வர்றாரு, ஒரு பக்கம் விக்ரமில் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வர்றாரு, மாஸ்டரில் வர்றாரு, எல்லாம் வர்றாரு. இப்போ பிக் பாஸில் வந்துட்டாரே, இதில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது. ஏன்னா இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், அதில் பிக் பாஸ் சீசன் 8 லான்ச் ஆகிற அதே நாள் அக்டோபர் 6 மாலை 6 மணிக்கு இன்னொன்று லான்ச் ஆகுது. என்ன, ஹிந்தியில் பிக் பாஸ் சீசன் 18 18வது சீசன் ஆரம்பிக்குது. ஹிந்தியில சல்மான் கான் லான்ச் பண்றாரு, இங்க விஜய் சேதுபதி, ஹிந்தியில சல்மான் கான். இதுக்கு முன்னாடி சீசன்கள்ல என்ன ஆச்சு, கமல்ஹாசன் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் யாரோட ஒப்பிட்டு பார்த்தாங்க, சல்மான் கானோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம உலக நாயனை போட்டு கிழி 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 கிழின்னு கிழிச்சாலே மறக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில ஜென்மத்துக்கு மறக்கவே முடியாதுங்க. கமல்ஹாசன் அவர்களுக்கே இந்த நிலைமன்னா பாவம். சல்மான் கான் அதிரடியாக ஏதாவது பண்ணுவார் சீசன் 18ல் ஹிந்தியில். அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வாட்டுக்கு வந்துக்கிட்டு இவர் ஸ்டைலில் என்ன குமுதா என்ன பண்ணுங்கிற, போயின்னுக்கிற, என்ன சமைச்சுன்னுக்கிற அப்படிலாம் பேசினா கொஞ்சம் காண்ட் ஆயிடுவாங்க மக்களுங்கிறது தான் உண்மை. அதெல்லாம் புரியாதவர் அல்ல விஜய் சேதுபதி அவர்கள். ஏன்னா மக்கள் செல்வன், மக்களுடைய பல்ஸை நன்றாக அறிந்து வைத்திருப்பவர். அதனால் அதை நல்லா புரிந்து கொண்டு நிதர்சனமாக பல விஷயங்களை பேசி
மக்களை வந்து நல்லா எந்த அளவுக்கு ஜனரஞ்சகமா அந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அவர் எடுத்து செல்வார் என்கிற ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய அளவிலே பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியிலே வியாபித்து இருக்கிறது என்கிற காரணத்தினால் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் இந்த முறை என்பதிலே சந்தேகம் கிடையாது எள்ளளவும் என்பதாக சொல்லி நீங்க எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பீங்கன்னு தான் நம்புறோம் இந்த சீசன் 8 மேல. ஏன்னா நம்ம நினைச்சோம் ரைட்டு சீசன் 1 ஆரம்பிக்கும் போது என்ன நினைச்சோம், முதல் சீசன் ஆரம்பிக்குது அடுத்தடுத்த சீசன்லாம் போகுமா, அந்த அளவுக்கு நிகழ்ச்சி வெற்றி பெறுமாங்கிற மாதிரி தான் யோசிச்சோம். ஆனால் கிட்டத்தட்ட 8 சீசன் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இதுவே பிக் பாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். இன்னும் பல ஆண்டுகள் தொடரப்போகுது இந்த சகாப்தம், இந்த சரித்திரம் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதனால நீங்க எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கீங்க சீசன் 8 பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அதேமாரி கண்டஸ்டன்ஸ் யார் யாரெல்லாம் உள்ள வந்தால் நல்லா இருக்கும் நீங்க ஆசைப்படுறீங்கிறதையும் சொல்லுங்க. இப்போ ரவீந்தர், விடிவி கணேஷ், ரஞ்சித் இவங்கெல்லாம் போனால் வீடு தேருமா, இல்லை வீட்டு நிலைமை என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் மேலே விஜய் சேதுபதி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு, அவருடைய ஆங்கரிங்கை பார்க்கறதுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கீங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு, ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.